ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ டேஸ்டியாக இருக்குது, இது கத்திரிக்காயான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் வறுவல் செஞ்சு பாருங்கள். பொடியெல்லாம் அரைச்சி செய்யறதுனால டேஸ்ட் வேறு லெவல் இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அரை ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் தனியா இதெல்லாம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். அதே பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு ஆல்ரெடி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெள்ளை கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த கத்திரிக்காய் வேணாலும் எடுத்துக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இடித்து வச்சுருந்த 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கத்திரிக்காய் வறுவல் ரெடி. இதை சுட சுட சாயத்தோட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.